ஆண்டவர் செவிசாய்த்து என் மீது இரக்கம் கொண்டார். ஆண்டவர் எனக்கு துணையாளரானார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது மிக்கேல் செல்லத்துறை குணசீலி என்பவர்களின் ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து இந்த இறை பலியிலே இறை ஆசிருக்காக மன்றாடுவோம். தவக்காலத்திலே வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கக்கூடிய நாள். இந்த நாளில் தாமே இயேசுவோடு அவருடைய துன்பத்தில் அவருடைய பாடுகளில் நம்மையே ஒன்றிணைத்து நம்முடைய அன்பு செயல்கள் மூலமாக இரக்க செயல்கள் மூலமாக இயேசுவினுடைய பாடுகளுக்கு நம்மால் இயன்ற ஆறுதலை கொடுக்க முயற்சி செய்வோம். இன்றைய நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து பிரான்சிஸ்கோ ஜெசிந்தா என்கின்ற பாத்திமா அன்னையினுடைய காட்சியோடு தொடர்புடைய அந்த 2 குழந்தைகளை புனிதர்களாக திரு அவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. 2017 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி திருத்தந்தை அந்த 2 குழந்தைகளையும் புனிதர் நிலைக்கு உயர்த்தினார். மறைசாட்சியர்கள் இல்லாத குழந்தை புனிதர்கள் திரு அவையினுடைய வரலாற்றிலே முதலாவதாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்தான். எனவே சிறப்பான விதத்திலே அந்த குழந்தைகளை போன்ற தூய மனம் உடையவர்களாக பிரான்சிஸ்கோ ஜெசிந்தா குழந்தை புனிதர்களின் பரிந்துரை வேண்டியும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் தொடங்கியிருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்திட கனிவுடன் துணை புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் உடலளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகிறார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டபோது நீர் எங்களை கவனிக்காதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தை நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன்னை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமையை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தெரிந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உன் பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுதொழிவு கூறுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வசனங்கள் 14 மற்றும் 15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிரான்சிஸ் அசிசியாரை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். இறைவனின் சிறப்பு அழைப்பை பெற்ற ஒரு புனிதர். அவர் தன்னோடு கொஞ்சம் சகோதரர்களை அழைத்து கொண்டு சேர்த்து கொண்டு ஜெப தவ வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அதிகமாக நோன்பிருப்பது, ஜெப வாழ்வில் ஈடுபட்டிருப்பது என்று அவர்களுடைய வாழ்க்கை முறையானது அமைந்திருந்தது. இவ்வாறு பிரான்சிஸ் அசிசியார் மற்றும் அவரோடு இணைந்து அந்த ஜெப தப வாழ்விலே ஈடுபட்ட மற்ற சகோதரர்களையும் பார்த்து இன்னும் ஒரு குழுவினர் இவர்களுடைய இந்த வாழ்க்கையின் பால் ஈர்க்கப்பட்டார்கள். ஒரு முறை இவர்கள் அனைவரும் அசிசி நகருக்கு அருகில் இருந்து கால்நடைகள் அடைக்கக்கூடிய ஒரு இடத்திலே தங்கியிருந்து தங்களுடைய ஜெப தவ வாழ்விலே ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு முறை இரவு தூங்குகின்ற பொழுது பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய அருகிலே தூங்கிக் கொண்டிருந்த ஒரு சகோதரரிடமிருந்து முனகல் சத்தம் வருவதை கேட்டார். என்ன முனகல் சத்தம் என்று அருகில் சென்று பார்த்த பொழுது அவர், நான் சாக போகிறேன் என்று தன்னுடைய தூக்கத்திலேயே அவ்வாறு முனகிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பிரான்சிஸ் அசிசியார் அவரை எழுப்பி என்ன ஆயிற்று என்று அவரிடத்திலே கேட்ட பொழுது, அதிகமாக நோன்பிருந்த காரணத்தினால் எனக்கு அதிகமாக பசிக்கிறது, எனவே தான் நான் அப்படி சொல்லிவிட்டேன் என்று அவர் பிரான்சிஸ் அசிசியாரிடத்திலே சொன்னார். உடனே புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய சகோதரர்கள் சிலரை வரவழைத்து உடனடியாக உணவு தயாரிக்கும்படியாக சொன்னார். அவ்வாறு உணவு தயாரித்து அந்த உணவை முதலாக புனித பிரான்சிஸ் அசிசியார் உண்டார். அதற்கு பிற்பாடு நான் சாக போகிறேன் என்று தூக்கத்திலே முனகிக் கொண்டிருந்த அந்த சகோதரருக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் அவர் கொடுத்து பரிமாறச் சொன்னார். ஒருவேளை அந்த நபர் முதலிலே உணவு உண்டார் என்று சொன்னால் மற்ற சகோதரர்கள் அவரை தவறாக நினைக்கக்கூடும். எனவேதான் புனித பிரான்சிஸ் அசிசியார் தானே முதலாவதாக அந்த உணவை உண்டு அவருக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்க சொன்னார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தவச் செயல்கள் என்பவை, நோன்பு என்பவை வெறுமனே நம்முடைய உடலை மட்டும் வருத்தி கொண்டு இருப்பதற்காக மட்டுமல்ல, மாறாக நம்முடைய நல் வாழ்விற்காக கொடுக்கப்பட்டவை. எல்லாரும் இருக்கிறார்கள், நானும் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு வெறுமனே ஒரு சடங்காச்சாரமாக நாம் இந்த நோன்பு செயல்களை மேற்கொண்டோம் என்று சொன்னால் அதனால் எந்தவித பயனும் கிடையாது என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே உண்மையான அல்லது சரியான உண்ணா நோன்பு என்பது எப்படிப்பட்டது என்பது மிகவும் விளக்கமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை அடக்கி ஒடுக்கி வாழ்வது அல்ல, மாறாக மற்றவர்கள் மீது இறங்கி அவர்களுக்கு உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை கொடுத்து அவர்களை நல்ல விதத்தில் நாம் பார்த்து கொள்கிற பொழுது, மற்ற மனிதர்களுக்கு உரிய முன்னுரிமையை கொடுத்து அவர்களுடைய மனித மாண்பை நாம் காக்கிற பொழுது அதுதான் நம்முடைய உண்மையான நோன்பாக இருக்க முடியும்.
நம்முடைய இரக்க செயல்கள், நம்முடைய அன்பினால் நாம் ஏற்படுத்தக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய அந்த செயல்பாடுகள் அவைகள்தான் முக்கியமே தவிர வெறுமனே எல்லாரும் பார்க்கட்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய உடலை வருத்தி கொண்டு நோன்பிருப்பதால் எந்த பலனும் இல்லை என்பது ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அன்பு மக்களே, நோன்பினால் நாம் இறைவனுக்கு அருகிலே செல்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய நோன்பு நம்முடைய அடுத்திருப்பவர்களை, நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்மை விட்டு அந்நியப்படுத்தி விடாதவாறு நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் இறைவன் விரும்புகின்ற உண்மையான நோன்பாக இருக்கின்றது. இந்த தவ காலத்திலே நாம் அதிகமாக நோன்புகள் இருக்கிறோம், ஜெப தப வாழ்விலே ஈடுபடுகிறோம். அன்பு மக்களே, நம்முடைய முதன்மையான நோன்பு, இறைவன் நம்மிடத்தில் விரும்புகின்ற நோன்பு, நாம் அடுத்தவர்களை அன்பு செய்வது, நம்முடைய உணவை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வது என்பதை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்து கொள்வோம். அப்படிப்பட்ட உணர்வு நம்மிடத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய நோன்பு வழிபாடுகள் உண்மையான அர்த்தமுள்ள வழிபாடுகளாக இருக்கும். அப்படிப்பட்ட மனநிலையோடு நம்முடைய நோன்பினை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வேண்டுதல்களையும் ஆண்டவர் கேட்டருள்வார், நம்முடைய தேவைகளையும் நிறைவு செய்வார் என்பதை இன்றைய இறை வாக்கு நமக்கு அருமையாக சொல்லி தருகின்றது. எனவே இதனை நம்முடைய மனதிலே ஆழ பதித்தவர்களாக, வெறுமனே வெற்று சடங்காக நம்முடைய நோன்பு மற்றும் தவ முயற்சிகளை மேற்கொள்ளாமல் அர்த்தமுள்ள, இறைவனுக்கு விருப்பமுள்ள விதத்திலே நம்முடைய நோன்பு மற்றும் ஜெப தவ வழிபாடுகளை அமைத்து கொள்வோம். அப்பொழுது உண்மையிலேயே இந்த தவ காலம் நமக்கு அருளின் காலமாக இறைவனுடைய இரக்கத்தை, மன்னிப்பை, ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய காலமாக இருக்கும். எனவே அர்த்தமுள்ள விதத்தில் நம்முடைய வழிபாடுகளை, நம்முடைய நோன்பு தவ ஜெப வழிமுறைகளை அமைத்து கொள்ள நல்ல மனப்பக்குவம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவ காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோ. அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித பிரான்சிஸ்கோ, புனித ஜெசிந்தா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மக்களே, இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திரு சிலுவை பாதையும் நடைபெறும். அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஆவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. ஆவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. அருளுயிராய் அவரிடத்தில் வாழ்வதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. அருளுயிராய் அவரிடத்தில் வாழ்வதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, உங்கள் பேரில் வைக்கிறேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.